பெஸ்ட் மோரல் ஸ்டோரீஸ். வெங்கடபுரம் அப்படிங்கிற கிராமத்துல சுப்பையா பார்வத்தம்மா அப்படிங்கிற தம்பதிங்க இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு பையன் பாலு. அவனுக்கு சாந்தி கூட கல்யாணத்தை முடிச்சாங்க. பாலுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சிவையா பார்வத்தம்மா ரெண்டு பேரும் அவங்களோட கடமை முடிஞ்சிச்சுன்னு தீர்த்த யாத்திரைக்கு கிளம்புனாங்க. தீர்த்த யாத்திரைக்கு போறதுக்கு முன்னாடி பையன் கிட்ட, பாலு, உனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சதுக்கு அப்புறம் அப்பா அம்மாவா எங்களோட கடமை முடிஞ்சது. எங்களுக்கு எவ்வளோ நாளாவும் தீர்த்த யாத்திரைக்கு போகணும்னு இருந்தது. அந்த கோரிக்கை பூர்த்தியாவ இவ்வளோ நாள் ஆச்சு. அதுலயும் நீங்க நவ தம்பதிங்க. நாங்க ஒரு 2-3 மாசம் எல்லா புண்ணிய கஷேத்திரத்தை நாங்க 2 பேரும் போய் சுத்திட்டு வரோம். சாந்தி, இந்த வீட்ல எல்லாரையும் நீதாமா பாத்துக்கணும். உனக்கு துணையா இந்த வீட்ல தாத்தா இருக்காரு. பாலு நம்ம விவசாயத்தை பாத்துக்குவான். நாங்க புண்ணிய கஷேத்திரத்துக்கு போயிட்டு வரும்போது ஒரு சுப வார்த்தைய நீ சொல்லணும். பாலு, கவனமா நீ விவசாயத்தை செய்யணும். நம்ம கடன் வாங்கி விவசாயம் செய்யறவங்க. விளைச்சல் கைக்கு வந்த உடனே அந்த கடனை அடிச்சிரு. அப்பதான் நம்ம மறுபடியும் கடன் வாங்க உதவியா இருக்கும். அதிகமா செலவு பண்ணிக்கிட்டு இருக்காத. தாத்தாவை ரொம்ப பத்திரமா பாத்துக்கோ. சரிங்கப்பா, நீங்க 2 பேரும் பார்த்து பத்திரமா போய் சாமியோட தரிசனத்தை பார்த்துட்டு வாங்க. வீட்ல எங்களுக்கு துணையா பெரியவரு தாத்தாவே இந்த வீட்ல இருக்கும்போது எங்களுக்கு என்னப்பா பிரச்சனை? பார்வத்தம்மா சாந்திய கிட்டக்கு கூப்பிட்டு, இங்க பாருமா சாந்தி, தாத்தா எப்பவுமே அவரு படுத்திருக்கிற இடத்த விட்டு இந்த பக்கம் வரவே மாட்டாரு. அவரோட கட்டில் தான் அவருக்கு சொத்தே. அங்கதான் உக்காந்து சாப்பிடுவாரு. அந்த கட்டிலேயே படுத்துக்கிட்டு பாட்டை பாடிக்கிட்டு இருப்பாரு. அவரை நீ எதுவுமே சொல்லாத. நீங்களும் பார்த்து பத்திரமா இருங்கம்மா. சரிங்கத்த. தாத்தாவை பத்தி நீங்க எந்த கவலையும் படாதீங்கத்த. நான் தாத்தாவை பத்திரமா பாத்துக்கிறேன். நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கத்த. சிவையா பார்வத்தம்மா தீர்த்த யாத்திரைக்கு கிளம்பி போனாங்க. ஆனா தாத்தா மட்டும் அந்த மர கட்டில்ல படுத்துக்கிட்டு கால் மேல கால் போட்டுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாரு. பாலு கிளம்பி வயலுக்கு போயிட்டான். சாந்தி வீட்ல சாப்பிடுறதுக்காக தாத்தாவை கூப்பிட தாத்தாவோட ரூமுக்கு வந்தா. தாத்தா, வாங்க தாத்தா, சாப்பிடலாம். எவ்வளவு நேரம்னு கட்டிலே உக்காந்து இருப்பீங்க? நம்ம 2 பேரும் வெளிய நல்ல காத்தடிக்குது, அங்க உக்காந்து சாப்பிடலாம். இல்லம்மா, இந்த கட்டிலேயே நல்லாதான் சில்லுன்னு காத்து வருது. அதுக்காக எதுக்கு வெளியே வரணும்? இந்த கதவை திறந்து வச்சாலே போதும்மா, காத்து நல்லா சில்லுன்னு வரும். இன்னும் சாப்பாடு சொல்றியா? நம்ம 2 பேரும் வேணா இங்கே உக்காந்து சாப்பிடலாம். தாத்தா, கட்டில் மேலெல்லாம் உக்காந்து சாப்பிடக்கூடாதுன்னு எங்க அம்மா எனக்கு சின்ன வயசுல சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்களும் வந்தா அந்த ரூம்ல உக்காந்து சாப்பிடலாம் தாத்தா. இங்க பாருமா, மெத்தையில சாப்பாடு உக்காந்து சாப்பிடக்கூடாதுன்னு எனக்கு எங்க அம்மா சொல்லல. அதனால நீ சாப்பாட இங்கேயே கொண்டு வா. நான் இந்த மெத்தையிலே உக்காந்து சாப்பிடுறேன். ஐயோ தாத்தா, நீங்க இந்த கட்டில விட்டுட்டு கீழேயே இறங்க மாட்டேங்கிறீங்களே. இந்த கட்டில பத்தி ஏதாவது விசேஷம் இருக்கா? அது என்னன்னு எங்களுக்கும் சொல்லலாம்ல தாத்தா. இருக்குமா, ஆனா அத பத்தி நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். அதுக்குன்னு ஒரு நேரம் வரும், அப்ப சொல்றேன். இந்த கட்டில பத்தி சொல்லணும்னா அப்போ சொல்றதுக்கு நிறைய இருக்கு. அது உங்ககிட்ட அப்புறம் சொல்றேன் அப்படின்னு சொன்ன உடனே சாந்தி தாத்தாவுக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு வந்து கொடுத்தான். தாத்தா மத்தியான சாப்பாட மெத்தையிலேயே உக்காந்துக்கிட்டு சாப்பிட்டாங்க. சாயங்காலம் ஆச்சு. பாலு வேலையை முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்தான். எல்லாரும் உக்காந்து சாப்பிடலான்னு தாத்தாவை கூப்பிட்டாங்க. சாந்தி, நீ போய் தாத்தாவை கூட்டிட்டு வா. எல்லாரும் இப்படியே ஹால்ல உக்காந்து சாப்பிடலாம். மத்தியானம் தாத்தாவை சாப்பாடுக்கு கூப்பிட்டப்ப கூட தாத்தா வரலங்க வெளியோ. நான் தான் கொண்டு போய் ரூம்லயே கொடுத்துட்டு வந்தேன். இப்ப தாத்தாவை கூப்பிட்டா கூட தாத்தா நம்ம கூட வெளியே உக்காந்து சாப்பிட வரமாட்டாங்க. அம்மா தான் தாத்தாவை கவனிச்சுக்கிட்டாரு. அவரை பத்தி எனக்கு சரியா தெரியல. எங்க தாத்தாவே அப்படிதான் சாந்தி, யாரு பேச்சையும் கேட்க மாட்டாரு. அவரு பேச்சுதான் அவருக்கு பெருசு. சரி, நம்ம 2 பேரும் சாப்பிட்டு தாத்தாவுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கலாம். இப்படி புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சாப்பிட்டு தாத்தாக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு ரூமுக்கு போனாங்க. தாத்தா, உங்களுக்காக சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே தாத்தா எந்திரிச்சு உக்காந்தாரு. தாத்தா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தாத்தாவுக்கும் அந்த மெத்தைக்கும் இருக்கிற சம்பந்தம் என்னன்னு பாலு தெரிஞ்சுக்கிறதுக்காக தாத்தாவை பார்த்து, தாத்தா, இந்த மெத்தைக்கும் உங்களுக்கும் என்ன தாத்தா சம்பந்தம்? எதுக்காக நீங்க எப்பவுமே இந்த மெத்தையிலேயே உக்காந்துருக்கீங்க? இந்த ரூமை விட்டு வெளியவே ஏன் வரமாட்டேங்கிறீங்க? நான் நிறைய தடவை
இந்த கதை என்னன்னு உங்ககிட்ட கேட்கணும்னு பார்த்தேன். ஆனா அதுக்கு சரியான நேரம் அமையல. இன்னைக்கு நீங்க சொல்லியே ஆகணும். ஏங்க, இத பத்தி மத்தியானமே தாத்தா கிட்ட நான் கேட்டேங்க. ஆனா தாத்தா எனக்கு சரியான பதிலே சொல்லல. நேரம் வரும்போது சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு. தாத்தா, எனக்கு கூட இந்த கட்லோட கதைய பத்தி சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க தாத்தா. உங்களுக்கு அப்புறம் இந்த வீட்டு வாரிசா இருக்க போறது நான் தானே. தயவு செஞ்சு சொல்லுங்க தாத்தா. சொல்றேன்டா. நீங்க இந்த கட்ல பத்தி இவ்வளோ கேக்கும்போது நான் எதுக்கு சொல்லாம இருக்க போறேன்னு சொல்லுங்க பாக்கலாம். இந்த கட்ல உங்க ஆயா அவளோட பிறந்த வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்தா. உங்க அப்பாவும் இந்த கட்டில்ல தான் பிறந்தான். நீயும் இந்த கட்டில்ல தான் பிறந்தீங்க. உங்க பாட்டி என்னை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் இந்த கட்டில்ல அவ இருக்கிறான்னு நினைச்சுதான் நான் இத யாருக்குமே கொடுக்காம இத நானே வச்சுக்கிட்டு இருக்கேன். நீ பிறந்தப்போ இந்த கட்டில் வேணும்னு உங்க அப்பா எடுத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் இது பழையசாயிடுச்சுன்னு உடைச்சு போட பார்த்தான். அதனாலதான் யாருக்குமே கொடுக்காம பத்திரமா நானே வச்சிருக்கேன். தாத்தா, இந்த கட்டில நீங்க எனக்கு கொடுங்க. உங்களுக்கு அப்புறம் அடுத்த வாரிசா நான் தானே பாத்துக்கணும். அதனால இப்பவே இந்த கட்டில எனக்கு கொடுத்துருங்க. எந்த காரணத்து கொண்டோ இந்த கட்டில எதுவுமே பண்ண மாட்டேன். இப்படி சொல்லிதாண்டா உங்க அப்பா கூட இந்த கட்டில என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போனா. இல்ல நான் கொடுக்க மாட்டேன். நீயும் அப்படிதான் ஏதாவது பண்ணுவ. அதனால நான் உனக்கு கொடுக்க மாட்டேன். ஐயோ தாத்தா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க தாத்தா. உங்க காலத்துக்கு அப்புறம் இந்த கட்டில நான் தானே பாத்துக்கணும். எனக்கே கொடுங்க. இல்ல என் காலம் இருக்கிற வரைக்கும் இந்த கட்டில யாருக்கும் கொடுக்க மாட்டேன். இந்த கட்டில ஒரு பெரிய ரகசியமே இருக்கு. உங்க அப்பா கிட்ட அந்த ரகசியத்தை ஒரு தடவை சொன்னேன். அதனாலேயே இதை உடைச்சு போடணும்னு அவன் பாத்துக்கிட்டு இருந்தான். என்ன தாத்தா சொல்றீங்க? அப்படி என்ன ரகசியம்? எதுக்காக அப்பா இதை உடைக்கணும்னு பார்த்தாரு? நான் சொன்னேனேப்பா, அது ஒரு ரகசியம்னு, யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு. தாத்தா, நான் உங்க பேரன் தானே. நீங்க என்கிட்ட கூட இந்த ரகசியத்தை சொல்லக்கூடாதா? அப்படிதான்டா நானும் நினைச்சு என்னோட பையன் தானே உங்க அப்பான்னு உங்க அப்பங்கிட்ட சொன்னேன். ஆனா அவன் இதை உடைக்க பார்த்தான். அதனாலதான் அவனோட வாரிசு தானே நீயும் அப்படிதான் பண்ணுவ. அப்போ இந்த ரகசியம் என்னன்னு அப்பாக்கு நல்லா தெரியுமா? தெரிஞ்சதுனாலதான் இந்த கட்டில நாசமாக்கணும்னு உங்க அப்பா பாத்துக்கிட்டு இருந்தான். இந்த விஷயத்த பத்தி யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு அவங்ககிட்ட சத்தியத்தை வாங்கியிருக்கேன். அப்பத்துல இருந்து இந்த கட்டில நான் மட்டும்தான் படுக்கிறேன். தாத்தா தயவு செஞ்சு அந்த ரகசியம் என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க தாத்தா. ஏங்க, தாத்தா இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல. தாத்தாவுக்கு பாட்டியோட ஞாபகத்தினாலதான் இந்த கட்டில தாத்தா விட மாட்டேங்கிறாருன்னு. அது மட்டும் இல்ல, ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. அந்த ரகசியத்தை சொன்னதுனாலதான் உங்க அப்பாவே இந்த கட்டில உடைக்க பார்த்தாருன்னு கூட சொன்னாங்கல்லங்க. மறுபடியும் எதுக்கு நீங்க அடம் பிடிக்கிறீங்க? வாங்க போலாம். சாந்தி, இந்த கட்டிலோட ரகசியத்தை ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உங்ககிட்ட கண்டிப்பா சொல்றேன். இங்க பாருமா, அந்த ரகசியத்தை இவங்கிட்ட கூட சொல்லக்கூடாது. சரிங்க தாத்தா, நீங்க கண்டிப்பா என்கிட்ட சொல்லுங்க. ஆனா நான் யாருகிட்டயுமே இத பத்தி சொல்லவே மாட்டேன் அப்படின்னு பேசிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் பாலு வியாபாரத்துல நஷ்டத்தை அடைஞ்சான். பாலு கடன் வாங்கி விவசாயம் செய்யறதுனால அவன் கடனை தீர்க்க முடியாம கடன்காரங்க வந்து, டே பாலு, உங்க அப்பா மூஞ்ச பார்த்துதான் உன்னை நம்பி கடன் கொடுத்தேன். இல்லனா கடனே கொடுத்திருக்க மாட்டேன். ஆமா, என்னோட கடனை எப்ப அடிக்க போற? ஐயா, இந்த தடவை நான் விவசாயம் பண்ணது எல்லாமே எனக்கு நஷ்டத்துல தாங்க ஐயா போச்சு. இந்த தடவை விவசாயத்தை நல்லபடியா செஞ்சு முடிக்கிறேன்னு நம்புங்க ஐயா. இங்க பாருப்பா, இந்த வருஷம் விளைச்சல ஆரம்பிக்கிறதுக்காக நான் உனக்கு கடன் கொடுத்தேன். அதையே நீ திருப்பி கொடுக்கல. அடுத்த வருஷம் எனக்கு மட்டும் காசை எந்த தானியம் போட்டு கொடுக்க போற? ஐயா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ஐயா. ஊர்ல எனக்கு உதவி பண்றதுக்கு எங்க அப்பா அம்மான்னு யாருமே இல்ல. எனக்கு தெரிஞ்சவரு நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. எப்படியாவது எனக்கு மறுபடியும் கொஞ்சம் பணத்தை கடன் கொடுங்க. விளைச்சல ஆரம்பிச்சு கடன் தீர்த்துடுறேன். இங்க பாரையா, இந்த தடவை என்னோட கடனை அடிச்ச மட்டும்தான். முன்னாடி வருஷத்துக்கு கூட கடன் கொடுப்பேன். ஐயா, இந்த தடவை விவசாயத்துக்கு வாங்கின காசையே எங்களால திருப்பி கொடுக்க முடியல. அடுத்த தடவை நாங்க எப்படிங்க ஐயா விவசாயம் செய்யறது? தயவு செஞ்சு கொஞ்சம் எங்களை பத்தி யோசிங்க ஐயா அப்படின்னு சொன்ன உடனே முதலாளி, சாந்தி, பாலு எல்லாரும் யோசிச்சாங்க. தாத்தா ஜன்னல்ல இருந்து இது எல்லாத்தையுமே கேட்டு வீட்டுக்கு வெளியே வந்து, சாந்தி, பாலு, நீங்க 2 பேரும் உள்ள வாங்க. முதலாளி, நீங்க நாளைக்கு வாங்க அப்படின்னு முதலாளிய அங்கிருந்து அனுப்பி வச்சிட்டான்.
அவங்க 2 பேரும் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தாத்தா அவங்களுக்கு கொஞ்சம் நகையை கொடுத்தாரு. பாலு, இந்த நகையை வித்து அந்த முதலாளியோட கடனை அடைச்சிட்டு அடுத்து விவசாயத்துக்கு காசை எடுத்துக்கோ. தாத்தா, இந்த நகை உங்களுக்கு எங்கிருந்து? நான் தான் சொன்னேனேடா, இந்த கட்ல உங்க ஆயா அவளோட பிறந்த வீட்ல இருந்து கொண்டு வந்ததுன்னு. அவளோட நினைப்புக்காக அவ கொண்டு வந்த நகைய இந்த கட்டுல தான் நான் பத்திரமா எடுத்து வச்சிருந்தேன். உங்க அப்பனும் கஷ்டத்துல இருக்கும்போது இப்படிதான் கொஞ்சமா இந்த கட்டுல இருந்து நகையை எடுத்து கொடுத்தேன். ஆனா அவன் மறுபடியும் கஷ்டம் வரும்போது எனக்கு தெரியாம இதுல இருந்து நகையை எடுக்க பார்த்தான். எங்க ஒளிச்சு வச்சிருக்கேன்னு கண்டுபிடிக்க கட்லையே உடைக்க பார்த்தான். அதுக்குதான் அந்த கட்ல உடைக்கிறதுக்கு முன்னாடி நான் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் யாருமே இந்த கட்லுக்கிட்ட வராத மாதிரி நான் பத்திரமா பாத்துக்கிட்டேன். இந்த குடும்பத்தோட கௌரவம் போகக்கூடாதுன்னு இன்னைக்கு இந்த நகைய உனக்கு கொடுக்கறேன். நீயும் இந்த நகைக்கு ஆசைப்பட்டு மறுபடியும் இந்த கட்லுக்கிட்ட வந்தா நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். அதுக்குதான் நான் தாத்தா யாரையுமே இந்த கட்லுக்கிட்ட விடாம இருந்தீங்க. ஆனா தாத்தா, எங்க அப்பா பண்ண மாதிரி நான் பண்ண மாட்டேன். முதலாளிகிட்ட கடன் வாங்கினதுனாலதான் இன்னைக்கு அவரு முன்னாடி நான் தலை குனிஞ்சு கை கட்டி நின்னுகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நம்மளோட குடும்பத்தோட கௌரவம் போற மாதிரி நான் பார்க்க மாட்டேன் தாத்தா. இதுக்கப்புறம் நான் நல்லபடியா வேலை செஞ்சு விளைச்சல் பண்றேன். தாத்தா, நீங்க கொடுத்த நகைய இப்ப கொண்டு போய் அடமான வச்சு எங்களுக்கு விவசாயம் செஞ்சு லாபம் வந்ததுக்கு அப்புறம் இத மீட்டு உங்ககிட்டயே கொடுத்துடுறோம். சரி சரி, நீங்க பார்த்து பத்திரமா இருங்க. அவசரப்பட்டு காசெல்லாம் வீணா செலவு பண்ணாதீங்க. நானும் ஒரு காலத்துல சும்மா வீணாதான் காசு செலவு பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா உங்க பாட்டி தான் என்ன திருத்தி சிக்கனமா இருக்க கத்து கொடுத்தா. இந்த நகையெல்லாம் நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு தான் இந்த கட்டிலேயே ஒளிச்சு வச்சா. இன்னைக்கு நம்ம கஷ்டப்படும் போது நம்மளுக்கு இந்த நகை உபயோகத்துக்கு வந்துச்சு. சரிங்க தாத்தா, பாட்டி நடத்தின வழியிலேயே நான் நடக்கிறேன். இப்படி பாலு நகைய அடமான வச்சு முதலாளியோட கடன் அடிச்சு மறுபடியும் விவசாயத்தை ஆரம்பிச்சான். நல்லபடியா விவசாயம் செஞ்சு லாபத்தை சம்பாதிச்சு மறுபடியும் அந்த நகையெல்லாம் மீட்டு அவங்க தாத்தா கையிலேயே கொடுத்து தாத்தா மறுபடியும் அந்த நகைய அந்த மரங்கட்டுல ஒளிச்சு வச்சாரு. திம்மப்பள்ளி அப்படிங்கிற கிராமத்துல நாராயணா அப்படிங்கிற விவசாயி இருந்தாரு. அவரு வயல்ல வேலை செஞ்சு நிறைய பணத்தை சம்பாதிச்சு வச்சிருந்தாரு. அவருக்கு பத்மா அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருந்தா. லக்ஷ்மி அந்த வீட்டு வேலைக்காரி. பத்மாவையும் அந்த வீட்டு வேலையும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. லக்ஷ்மியோட பையன் மல்லேஷம் கூட அந்த வீட்டுக்கு அவங்க அம்மா கூட உதவி செஞ்சுக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் லக்ஷ்மி, மல்லேஷம், செடிங்களுக்கு தண்ணி ஊத்துனியாப்பா? ஐயோ அம்மா, நான் மறந்துட்டேம்மா. சரி பரவாயில்லப்பா, நீ போய் படி, நானே போய் தண்ணி ஊத்திக்கிறேன். அம்மா, உங்களுக்கு சமையல் ரூம்ல வேலை இருக்குல்லங்கம்மா, நீங்க போய் வேலையை பாருங்க, இல்லனா முதலாளி திட்டுவாரு. நானே போய் செடிக்கு தண்ணி ஊத்துறேன். சரிப்பா, நீ போயிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே அவனும் கிளம்பிட்டான். லக்ஷ்மி சமையல் அறைக்கு வந்து பட்டப்பட்டான்னு வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தா. இந்த நேரம் பார்த்து நாராயணா வெளியே வந்தாரு. டே மல்லேஷம், என்னடா நீ படிக்கிற விஷயத்திலேயே உக்காந்து இருக்கிறியே தவிர வேலையை சரியா செய்ய மாட்டேங்கிற? ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா, எனக்கு இன்னைக்கு ஸ்கூல்ல பரீட்சை இருந்துச்சு, அதனாலதான். ஆமா, நீ படிச்சு என்ன பண்ண போற? உன்ன மாதிரி ஜனங்க எல்லாம் படிக்க கூடாது. உன்னோட தலையில படிப்பை பத்தி எழுதவே இல்லை. உனக்கு படிப்பே தேவையில்லை. ஐயா, என்னோட தலையெழுத்துல என்னதான் எழுதியிருந்தாலும் படிப்புங்கிறது நம்மளுக்கு சாப்பாடு கொடுக்கும். என்னோட வாழ்க்கையில மாற்றம் வந்தா நீங்களே பாக்குவீங்க ஐயா. உனக்கு எவ்வளோ தைரியண்டா என் பேச்சுக்கே மறுபேச்சு பேசுறியா அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது லக்ஷ்மி அங்க வந்தாங்க. ஐயா ஐயா, ஏதோ தெரியாத சின்ன பையன் ஏதோ தப்பா பேசிட்டாங்க ஐயா, அவன் பேச்ச மன்னிச்சிடுங்க ஐயா. அவனுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன், மன்னிச்சிடுங்க ஐயா. உங்க அம்மாவோட மூஞ்ச பார்த்து உன்னை சும்மா விடுறேன். போ, போய் வேலையை பார்த்துக்கோ அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி போனா நாராயணா. இதனால அம்மா புள்ளையும் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதையெல்லாம் பத்மா பாத்துக்கிட்டு இருந்தா. மறுநாள் பத்மா ஸ்கூலுக்கு போய் அவளோட ஃப்ரெண்டு கிட்ட, சும்மா, எங்க அப்பா நல்லவரு தான், ஆனா மல்லேஷத்தை மட்டும் அப்படி திட்டினாருல, கஷ்டமா இருக்கு. ஏ பத்மா, உங்க அப்பா கோவத்துல சொல்லிருப்பாரு, அதுக்கு ஏன் நீ கவலைப்படுற? கோவத்துல அப்படி சொல்றதா? அவன் உண்மையிலேயே ரொம்ப நல்ல பையன். அவன் பரீட்சைக்கு படிச்சுக்கிட்டு இருந்தான். பத்மா, எங்க மாமா சொன்னாரு, சப்போர்ட் இருந்தா யாரு வேணாலும் உயர்ந்த இடத்துக்கு போலாமா, மல்லேசத்துக்கு உன்னோட உதவி இருந்தா போதும். நிஜம்தான், ஆனாச்சி அவங்களுக்கு உதவி செய்யணும். சரி வா, கணக்கு வாத்தியார் வந்துருவாரு, போலாம் வா.
இப்படி அவங்க 2 பேரும் கிளம்பி போயிட்டாங்க. இப்படி அன்னைக்கு நைட்டு லக்ஷ்மி வீட்ல, அப்பா தம்பி, உன் கையை வேலை செஞ்சு காப்பு காய்ச்சி போயிருக்கு. நீ ரொம்பவே கஷ்டப்படுற. உன் கஷ்டத்தை பார்த்தாலும் எனக்கு ரொம்ப கர்வமா இருக்குப்பா. அம்மா, என்னோட எண்ணம் ஒண்ணுதான். என்ன மாதிரி இருக்கிற பசங்க என்ன பார்த்து சந்தோஷப்படணும். நம்மள மாதிரி இருக்கிறவங்க முன்னேறுவாங்கன்னு ஆசை வரணும். உன்னோட லட்சியம் நல்லா இருக்குப்பா. நீ நல்லா படி. நம்ம கஷ்டம் எல்லாம் சீக்கிரமா முடியணும். நான் உங்களை நல்லபடியா பாத்துக்கணும். ரொம்ப சந்தோஷப்பா, வந்து சாப்பிடுவா. இப்படி அவங்க அம்மா அவனுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்தாங்க. மறுநாள் நாராயணி வீட்ல பத்மா, சித்தி, நேத்து அண்ணன் எங்க அப்பா திட்டினாருன்னு நீங்க கவலைப்பட்டீங்களா? அதெல்லாம் பரவாயில்லம்மா, நாங்க எப்படி உங்க வீட்ல வேலை செய்யறவங்க. இந்த திட்டெல்லாம் எங்களுக்கு பெருசு இல்ல. இதெல்லாம் எங்களுக்கு பழக்கமாயிடுச்சு. ஐயோ சித்தி, கவலைப்படாதீங்க சித்தி. எங்க அப்பா திட்டினத மனசுல வச்சுக்காதீங்க. ஐயோ பரவாயில்லம்மா சித்தி, உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் கண்டிப்பா உங்களுக்காக நான் இருக்கேன். உங்களுக்கு எந்த கஷ்டமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. சரிம்மா, உனக்கு இன்னைக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் உனக்காக செஞ்சு கொடுக்கறேன். சித்தி, எனக்கு பாயசம் குடிக்கணும் போல இருக்கு. சரிம்மா, நீ அங்க உக்காந்து படிச்சுக்கிட்டு நான் உனக்கு பாயசத்தை செஞ்சு வந்து கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னான். இப்படி நாட்கள் போக போக மல்லேசம் ஒரு பக்கம் வேலை, ஒரு பக்கம் படிப்புன்னு படிச்சுக்கிட்டு இருந்தான். இப்படி இருக்கும்போது அந்த ஊருக்குள்ள நல்லா படிக்கிறவங்களுக்கு பரிசுங்களை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அனுமந்த மாஸ்டர், பாருங்க ஜனங்களே, இன்னைக்கு இந்த பரிசு எதுக்கு நம்ம ஊருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா, நேஷனல் லெவல்ல நடந்த ஒரு பரீட்சையில மல்லேஷம் முதல் இடத்தை பிடிச்சிருக்கான். அதனாலதான் அவனுக்கு வாழ்த்து சொல்லி பரிசு கொடுக்கறோம். சபாஷ் மல்லேஷம், சபாஷ். சபாஷ் மல்லேஷம், சபாஷ். எல்லாரும் கைய தட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குதான் இன்னைக்கு இந்த பாராட்டு விழாவை நடத்திக்கிட்டு இருக்கோம். இது பாராட்டு விழா இல்ல, மல்லேஷமோட கஷ்டத்துக்கு நம்ம பாராட்டி கொடுக்கற பரிசு. கிராமத்து ஜனங்க இன்னும் அதிகமா கை தட்ட ஆரம்பிச்சாங்க. என்னது, மல்லேஷத்துக்கு முதல் இடம் கிடைச்சிருக்கா? ஆமாங்கய்யா, மல்லேஷத்துக்கு இதே மாதிரி நம்ம என்கரேஜ் கொடுத்தா அவன் இன்னும் மேல் மட்டத்துக்கு போயிடுவான். போதும் நிறுத்துங்க ஐயா. அவனுக்கு இந்த படிப்பே பெரிய விஷயம். இன்னும் மேல மேல படிக்கணும்னா அவங்கெல்லாம் வேலை செய்ய பிறந்தவங்க வேலையதான் செய்யணும் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். அந்த வார்த்தையை கேட்டு லக்ஷ்மி ரொம்பவே கவலைப்பட்டான். அப்ப மல்லேஷம் மேடை மேல வந்து, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் இன்னைக்கு இந்த இடத்துல நின்னு உங்க முன்னாடி கைத்தட்டலையும் பரிசையும் வாங்குறேன் அப்படின்னா இது எல்லாத்துக்கும் எங்க அம்மா தான் காரணம். அவங்களோட கஷ்டம்தான் இதுக்கு காரணம். ரொம்ப சந்தோஷப்பா, நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே இருக்கும். நீ கவலைப்படாத. அவரோட வார்த்தையெல்லாம் கேட்டு கவலைப்படுறத விட்டுட்டு நீ இன்னும் மேலும் மேலும் முன்னோக்கி போகணும். சரி மாஸ்டர் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் மல்லேஷத்தை பாராட்டினாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. மறுநாள் நாராயண வீட்ல, அண்ணா, நீங்க ரொம்ப நல்லவரு. நீங்க ரொம்ப நல்லா படிக்கிறீங்க. அது மட்டும் இல்ல, உங்களாலதான் இன்னைக்கு நம்ம கிராமத்துக்கு ரொம்ப நல்ல பேரு வந்திருக்கு. எனக்கு இது போதமா. உன்னோட இந்த வார்த்தையை கேட்கும்போது எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத்தனை நாளா என்ன திட்டிக்கிட்டு இருந்த நாராயண ஐயாவுக்கு நான் எப்படின்னு தெரிஞ்சிச்சுல, எனக்கு அது போதும். எங்க அப்பாவை பத்தி நீங்க தப்பா நினைக்காதீங்க. உங்க மேல எங்க அப்பாவுக்கு நம்பிக்கை இல்ல. ஆனா அது இன்னும் கொஞ்ச நாள்ல மாறிடும். நீ சொன்னது என்னவோ உண்மைதான். நம்ம கஷ்டத்தால நம்ம படுற பலனால கண்டிப்பா அவரை மாத்திரலாம். என்னோட கஷ்டத்தை 2 மடங்கா ஆக்கிக்கிறேன். அண்ணா, உங்களுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கன்னா என்னால முடிஞ்ச உதவியே செய்யறேன். சரிம்மா. அப்போ லக்ஷ்மி அங்க வந்து பையன் தோள் மேல கைய வச்சுக்கிட்டு பாசமா அவனை பார்த்து, இங்க பாருப்பா, நீ மேடை மேல பேசுனது பார்த்து என் மனசே தாங்கல. எனக்கு சந்தோஷத்தோட சேர்ந்து எனக்கு கண்ணீரே வருதுடா. அம்மா, நீங்க தான் என் நம்பிக்கை. நீங்க இருக்கிறதுனாலதான் நான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். நம்பினது நீங்க ஒண்டி மட்டும்தான். அப்ப நான் இல்லையா? நீ கூட இருக்கிறமா. இந்த ஊருக்குள்ள உன்னை பார்த்து எல்லாரும் பெருமைப்படுறாங்க. உன்னை பார்த்து இந்த ஊருக்குள்ள இருக்கிற இன்னும் பசங்களும் அவங்களும் படிச்சு மேல்மட்டத்துக்கு வரணும் தான் அம்மாவும் ஆசைப்படுறேன். சித்தி, மல்லேஷ அண்ணனுக்கு இப்பதான் நல்ல வழி பிறந்திருக்கு. அண்ணாவுக்கு என்ன உதவி வேணாலும் நான் கண்டிப்பா செய்வேன். நீங்க 2 பேரும் எனக்கு துணையா இருந்தா கண்டிப்பா நான் முன்னேறி வருவேன். நான் எதுக்கும் பின்வாங்க மாட்டேன்.
அப்படின்னு சொன்னான். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் முரளி மல்லேஷத்தை கோயில்ல பார்த்தாங்க. மல்லேஷம், உன்னை நான் சின்ன வயசுல இருந்து பாக்குறேன். உங்க அம்மா கஷ்டப்பட்ட பலனுக்கு நீ இன்னைக்கு நல்லா படிக்கிற. நீ இந்த ஊருக்கே முன் உதாரணமா இருக்கணும். உன்ன மாதிரி இருக்கிற பசங்களுக்கு நீ தைரியத்தை கொடுக்கணும். முரளி ஐயா, உங்களை மாதிரி பெரியவங்க ஆசீர்வாதம் எனக்கு எப்பவுமே இருக்கிறதுனால கண்டிப்பா நான் ஜெயிச்சு வருவேங்க ஐயா. இருந்தாலும் நாராயண ஐயா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். பசங்க கிட்ட இருக்கிற திறமைனால அவங்க ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கண்டிப்பா உயர்ந்து மேலிடத்துக்கு வருவாருன்னு அவரு புரிஞ்சுக்கணும். பரவாயில்லைங்க ஐயா, நிதானமா அவங்களும் மாறிடுவாங்க. ரொம்ப நல்லதுப்பா. நீ அத பத்தி எல்லாம் யோசிக்காம நல்லா படி, சரியா? சரி ஐயா, நான் இன்னும் போயிட்டு வரேன். அப்படி சொல்லி அவங்க 2 பேரும் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. அவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் நாராயணா அங்கே இருந்துகிட்டு எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டாரு. மல்லேஷா அப்படின்னு அந்த குரல் கேட்ட உடனே பத்மாவும் லக்ஷ்மியும் ஆச்சரியத்தோட பார்த்தாங்க. ஐயா, உன்னை நீ நிரூபிச்சுக்கிட்டடா. நீ என்னோட தகுதிக்கு சரியானவ இல்லைன்னு நினைச்சேன். உன்னை கேவலம் ஒரு வேலைக்கார மாதிரி தான் நான் பார்த்தேன். ஆனா நீ பார்த்து வெக்கப்படுற மாதிரி செஞ்சிட்ட. உன்னை நான் ரொம்ப கேவலப்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிடுப்பா அப்படின்னு சொன்ன உடனே லக்ஷ்மி எல்லாருமே சேர்ந்து, ஐயா, நீங்க இப்படி பேசுவீங்கன்னு நான் கனவுல கூட யோசிக்கலங்க ஐயா. இங்க பாருங்க லக்ஷ்மி அம்மா, நீங்க கஷ்டப்பட்டாலும் உங்க பையனை நல்லா வளர்த்திருக்கீங்க. இனிமே மல்லேஷத்தை நான் கேவலப்படுத்தி பார்க்க மாட்டேன். படிப்பு எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு மல்லேஷம் எனக்கு இன்னைக்கு காட்டிட்டான். ஐயா, இந்த வார்த்தை உங்க வாயிலிருந்து கேக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்பா, இதுதான் உங்க நல்ல குணம். மல்லேஷா மாதிரி இருக்கிறவங்க நல்லா படிச்சு மேல வந்தாதான் இந்த சொசைட்டிக்கே பெருமை. ஆமாண்டாமா, இனிமே நம்ம வீட்ல யாராவது படிக்கிறேன்னு சொன்னா நான் கண்டிப்பா வேண்டான்னு சொல்ல மாட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். மல்லேஷா அண்ணா, எங்க அப்பா மாறிட்டாரு. எங்க அப்பா ரொம்ப நல்லவங்கன்னு நான் சொன்னேன்ல. ஆமாமா, உங்க அப்பா ரொம்ப நல்லவரு. இப்படி எல்லாருமே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது முரளி அங்க வந்தாரு. என்ன, இன்னைக்கு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? ஐயா, எங்க ஐயா என்னை ஏத்துக்கிட்டாரு தெரியுமா? அப்படியா? பரவாயில்லையே, நாராயணம் மாறிட்டாரு போல. ஆமாங்க ஐயா, படிப்போட முக்கியத்துவம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. வேலைக்காரங்களை ரொம்ப கேவலமா பாத்துட்டேன். எனக்கும் வேலைக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு இப்பதான் புரியுது. அப்பா, ரொம்ப நல்லதுடா, நீ மாறிட்ட. எங்களுக்கு அதே போதும். சரி, நீங்க என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? ஒண்ணு இல்லடா, நம்ம ஊருக்குள்ள படிப்புக்காக ஸ்கூல கட்டலாம் அப்படின்னு இருக்கோம். பசங்க எல்லாம் நல்லா படிக்கணும் அப்படின்னா அங்க எல்லா வசதிகளும் இருக்கணும். அந்த வசதி இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்படணும். ஐயா, நீங்க சொன்னா கண்டிப்பா நான் முன்னாடி வரேங்க ஐயா. இது என்னோட கடமைன்னு நினைச்சுக்கிறேன். இதுதான் என்னோட வெற்றின்னு நினைக்கிறேன். என்னோட வெற்றினால எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். நினைச்சதை சாதிக்கிறதுக்கு உன் கூட நாங்க எல்லாருமே இருக்கிறோமேடா. நீ சந்தோஷமா படி. சரிங்க ஐயா அப்படின்னு சொன்னா மல்லேஷம். அன்னையில இருந்து மல்லேஷம் நல்லா படிக்க ஆரம்பிச்சான். நாராயணா பாரபட்சம் பாக்குறத நிறுத்திட்டாரு. ஒரு மனுஷன் செய்யற வேலைய பார்த்து அவனோட திறமைய தப்பா எடை போடக்கூடாது.